கேட்டிருக்கீங்க, நம்ம வந்து பணம் வந்து பர்ஸில் தங்கவே மாட்டேங்குது, வீட்டில் தங்க மாட்டேங்குது. பணம், செல்வம், வளம் பெருகணும்னாக்கா எந்த சாபம் நீங்கி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து லட்சுமி கடாட்சம் உள்ளே வரும்னு கேட்டிருக்கீங்க. அந்த பணம் சேர்க்கறத பற்றி நிறையா விஷயங்கள் பல பேர் பலவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்துலேருந்தே பணம் பொருளுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இதை வந்து வீட்டில் எப்படி தங்குறது, பர்ஸ் எப்பொழுதுமே எப்படி பணம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறதுங்கிறதுக்கான ஒரு முறை தான் இது. நிறைய முறை இருக்குது. அதில் இப்போ நல்ல ஒரு முறை சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கர்ஷிஃப் எப்படி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு அடிக்கு ஒரு அடி இந்த கர்ஷிஃப் வச்சுக்கலாம். அல்லது மடித்து நம்ம வந்து 2 விஷயமாக யூஸ் பண்ணலாம். மடித்து பீரோலையும் வைக்கலாம், சின்னதாக செஞ்சு நம்ம பர்ஸுக்குள்ளே வைக்கலாம். அப்போ 2 முறையாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பர்ஸில் வைக்கிற முறையை சொல்கிறேன். பர்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் இவ்வளோ பெரிய சைஸ் தான் உங்களுக்கு வாய் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், கிட்டக்க உங்களுக்கு வந்து இந்த சைஸ், அதாவது ஒரு 3 இன்ச்சுக்கு அந்த ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணி, இந்த வெள்ளை துணியில் நான் சொல்கிற அந்த பொருள்லாம் போட்டு அந்த தண்ணியில் இப்படி டிப் பண்ணி வைக்கிறது தான். அது 2 தான் வச்சுக்கலாம். பெருசாகவும் செஞ்சு வச்சுக்கலாம், சின்னதாகவும் செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் மெத்தடுங்கிறது என்னென்னு சொல்லிடுறேன். நம்ம தெருவுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னாக்கா தொட்டாசினிங்கி செடி இருக்கும். அதை உடனே போய் டக்குன்னு எடுத்துடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மஞ்சள் தண்ணி வந்து என்ன பண்ணணும், அந்த செடிக்கு மேலே தெளிச்சிடணும். தெளிச்சுட்டு நம்ம அது 3 முறை கையால் அப்படி தொட்டு கும்பிட்டுட்டு, நான் வந்து இந்த செடியை எடுத்துக்க போகிறேன், எனக்கு வந்து இந்த எல்லா வசிய சக்திகளும், அதாவது பண வசிய சக்திகளும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை சாப நிவர்த்தியான ஒரு மந்திரம் சொல்கிறேன். நசி மூலிகை பாவம் நசி. நான் அதுக்கு எழுதுறேன் கீழே. நசி மூலிகை சாபம் நசின்னு சொல்லிவிட்டு நகம் படாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கொத்து எடுத்துக்கிறோம். வேரோட பிடுங்க தேவையில்லை, நமக்கு இலை தான் இதுக்கு முக்கியம். எடுத்து அது பார்த்திங்கன்னா சுருங்கிடும். டக்குன்னு சுருங்கிட்டு கண்டிப்பாக இது எங்கே போய் தேடுறதுன்னு நினைக்காதீங்க. ஸ்ட்ரீட் இருக்குது, கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சோம்னா நம்ம வந்து தொட்டாசினிங்கியோடைய இலை எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பவுலில் பன்னீரை கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த இலையை நம்ம என்ன பண்ண ஊற்றி போட்டு அப்படியே நம்ம அரைச்சிடணும். ஒரு சின்ன கல்வத்தில் லைட்டாக, எவ்வளோ இது அளவெல்லாம் கிடையாது, நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எவ்வளோ அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம சின்ன துணினா சின்னதாக எடுத்துக்கலாம். நம்ம 2 தான் செஞ்சு வச்சுக்க போகிறோம். ஒன்று பர்ஸ்லையும் வைக்கணும், நம்ம பணம் வைக்கிற பீரோலையும் வைக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், சின்னதாக 3 இன்ச்சுக்குள்ளே பர்ஸுக்குள்ளே நம்மளுடைய அதாவது பர்ஸுக்குள்ளே வச்சா முட்டிக்கிட்டு இல்லாமல் நம்ம உள்ள காம்பேக்டாக இருக்கிற அளவுக்கு ஒரு சின்ன துணி. நம்ம கர்ஷிஃப் அளவில் செய்கிறது, கர்ஷிஃப் இருக்கு இல்லையா, ஒரு அடிக்கு ஒரு அடி, அது ஒரு மெத்தட். இதை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பவுலில் பன்னீரை கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுக்கிறோம். அது தனியாக வச்சுக்கிட்டு நம்ம அரைக்கிற கல்லில் வந்து என்ன பண்ணணும், கஸ்தூரி மஞ்சள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம தொட்டாசினிங்க இலை தேவையான அளவு எடுத்துக்குவோம். பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போட்டு அதை அரைக்கிறோம். நல்லா அரைச்சிட்டா நல்லா மையை அரைஞ்சிரும். இந்த மையை அரைஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே இந்த பன்னீர் பவுலில் ஊற்றிச்சோம், அதை போட்டு அப்படியே என்ன பண்ணிடணும், தண்ணி மாதிரி வச்சிடணும். அதாவது குழப்பம் இல்லாமல் தண்ணி மாதிரி ஆயிடணும் அப்படியே. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த தண்ணி கர்ஷிஃப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து டிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், வெயிலில் அப்படி காய போட்டுருணும். அதை டிப் பண்ணி வெயிலில் காய போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச பிறகு அந்த துணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த துணியை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அழகாக மடித்து பணம் இருக்கிற பீரோவில் வச்சிங்கன்னா பீரோவில் பணம் சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சின்னதாக ஒன்று செஞ்சு வச்சோம் இல்லையா, அதை எடுத்து மடித்து நம்ம பர்ஸில் வச்சிடணும். இதை வச்சிட்டோம்னாக்கா பர்ஸும் நிறையும், நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பீரோலையும் பணம் நிறையும். நம்ம பொருளாதாரங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்கலாம், கேஷ்லெஸ்ஸாக மாறுது, இதெல்லாம் செஞ்சால் பணத்துக்கு என்ன வருதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்ன சூழ்நிலை மாறினாலும் ஏதோ ஒரு பொருளால் ஒரு மனிதன் வாழப்படணும். ஒரு பொருளாதாரத்தை வருது, ஒரு பொருள் தேவை, அந்த என்ன பொருளோ அது சேரும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை உண்டாகும், வசிய சக்தி இருக்கும், போகிற காரியம் தான் ஜெயமாகும். பணம் மட்டும் கிடையாது, இதில் வந்து பல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். ஸோ அதனால் பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம், வீட்லேயும் செஞ்சு வச்சுக்கலாம், எத்தனை வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து இதுக்கு தான் சின்னதாக தான் நம்ம வந்து வச்சுக்கிற கெப்பாசிட்டி. பேக்கெட்டில் பர்ஸில் வச்சுக்கலாம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பர்ஸில் வச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, பீரோவில் வேணால் அதுமாரி வச்சுக்கலாம். ஸோ மெத்தட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பொருட்களை நம்ம துணியில் நினச்சி காய போட்டோம், அவ்வளோதான். ஸோ அப்போது தொட்டாசினிங்க சேர்க்கறதுக்கான மந்திரம் நான் கீழே போடுறேன். ரொம்ப கைகண்ட ஒரு மெத்தட், அந்த காலத்தில் எல்லோரும் செஞ்சு பயன்பெற்ற ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். வந்து பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில் அந்த ராஜாக்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்பதற்காக அவங்க குருமார்கள் செஞ்ச ரகசிய மெத்தட் தான் இந்த மெத்தட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சட்டையவே இந்த நினச்சி உள்ளே போட்டிருக்காங்க. அதாவது அவங்க போட்டிருக்க உள்ளாடை இருக்கு இல்லையா, உள்ளாடைனா பனியன் மாரி இருக்கும், அவங்க உள்ளே போட்டிருப்பாங்க. அந்த ஆடைகளை இந்த மாதிரியான கலவையில் நினச்சி அதை போட்டு போய் வெற்றியை கண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் வெற்றியாக வேண்டுமோ, எங்கெல்லாம் மக்களின் பயன் தேவையோ, அப்போது எதெல்லாம் ஜெயிக்கணுமோ அதுக்கு இந்த கலவை, இந்த வகையான மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அருமையான மெத்தடை செஞ்சு எல்லோரும் நலமுடன் இருப்போம். வாழ்க வளமுடன்.